வணக்கம். ஆணுறுப்பு எப்போது ஹெல்த்தியா இல்ல, ஆரோக்கியமா இல்ல. என்னென்ன அறிகுறிகள் அன்ஹெல்த்தியா இருக்கு? ஆணுறுப்புல ரேஷஸ் இருக்கு, அரிப்பு இருக்கு, கிராக்ஸ் இருக்கு. இதெல்லாம் அன்ஹெல்த்தி. அதே மாரி கட்டிகள் இருக்கு, வார்ட் செக்ஸ்ல தேவையற்ற உறவுல ஈடுபட்டவங்களுக்கு சின்ன சின்ன வார்ட் வந்துருங்க. அதே மாதிரி புண்கள் வரலாம். பால்வினை நோய்கள்ல பல்வேறு நோய்கள் புண்களை ஏற்படுத்தும். சிஃபிலிஸ் போன்ற நோய்களும் புண்களை ஏற்படுத்தும். சில நேரங்களில் பூஞ்சை காளான் தொற்று ஒரு ரெட்னஸ், ஆணுறுப்புல ரெட்டா இருக்கும். வேற காரணங்கள், பூஞ்சை காளான் தொற்று சிவியரா இருக்கு, அப்போ உங்களுக்கு அரிப்போட கூடிய சிவந்த ஆணுறுப்பு இருக்கும். கொப்பளங்கள் வரலாம். ஹெர்பிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆணுறுப்பில் வரக்கூடிய அக்கி போன்ற நோய்கள்ல கொப்பளங்களாக இருக்கும். அது வெடித்து புண்ணாகி ஆறும். இப்படி பல்வேறு கண்டிஷன்ல வரலாம். அடுத்து ஆணுறுப்புல இருந்து சீல் வர்றது, இது ஒரு ஆரோக்கியமான அடையாளம் அல்ல. பொதுவா பால்வினை நோய்கள்ல வரும். கொனோகாக்கஸ், கொனோரியா என்ற நோயிலையும் கிளாமைடியா என்ற நோயிலையும் ஆணுறுப்புல இருந்து சீல் வரும். ரொம்ப திக்கா வர்ற சீல் கொனோரியா. கொஞ்சம் பால் மாதிரி, தண்ணி கலந்த பால் மாதிரி வந்ததுன்னா அது கிளாமைடியாவா இருக்கலாம். அதை தவிர பிளாடர்ல கிருமி தொற்று, அப்படி பல்வேறு காரணங்களாலையும் சீல் வரலாம். வீக்கம், ஆணுறுப்புல வீக்கம் வரலாம். பல்வேறு காரணங்களால வீங்கும். நீங்க நீண்ட நேரம் ஒருத்தர் ஒரு 15 ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் சுய இன்பம் பண்றாரு, 1 ஹவர் 2 மணி நேரம் செக்ஸ் பண்ணா கூட ஆணுறுப்பு சில பேருக்கு வீங்கிரும். சில பேருக்கு தோல் மூடி உள்ள கிருமி தொற்றுனால வீங்கலாம். சர்க்கரை நோயினால கொஞ்சம் வீங்கலாம். ஆணுறுப்பு உடைந்து போய் மொத்தமா வீங்கி கருப்பா இருக்கும். இதெல்லாம் அப்நார்மல். அதே மாதிரி ஆணுறுப்புல அங்கங்க சின்ன சின்ன சிவப்பு புள்ளிகள், பர்பிள் ஸ்பாட்ஸ் இருக்கும், அரிப்பு இருக்கும். இது பூஞ்சை காளான் தொற்று. சர்க்கரை உள்ளவர்களுக்கு இருக்கலாம். சில நேரம் செக்ஸ் முடிஞ்ச உடனே அது வரும். மனைவியிட்ட இருந்து அந்த பூஞ்சை காளான் தொற்று வரலாம். இதை தவிர நம்ம ஏற்கனவே நிறைய பேசுறோம். ஒரு ஆரோக்கியமான ஆணுறுப்பு அல்லாத காரணங்கள்னா ஆண்மை குறைவு. இது எல்லாமே நாம ஆணுறுப்புல வரக்கூடிய பிரச்சனைகள். ஆணுறுப்புல யூரின்ல ரத்தம் வர்றது, விந்துல ரத்தம் வர்றது, இது எல்லாமே ஆணுறுப்புல வரக்கூடிய பிரச்சனை தான், அன்ஹெல்த்தியா. அதே மாதிரி சிறுநீர் கழிக்கும் போது கழிக்க முடியல, எரிச்சல் இருக்கு, வலி இருக்கு, முழுமையா சிறுநீர் கழிக்க முடியல, அதுல அடைப்பு இருக்கு, ஆணுறுப்புல அடைப்பு வரலாம் உள்ள இருக்க சிறுநீர் வர பாதையில. இது எல்லாமே ஒரு அன்ஹெல்த்தி ஆணுறுப்பு. ஆணுறுப்பு ஒரு இயல்பான நிலையில் இல்ல, சிக்கல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவற்றை எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும்.